இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே சம்பவத்துக்குள்ளே போயிடுவோம். என்ன நடந்தது டிஜிபி ஆஃபீஸில் சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்படின்னு? அதாவது இந்த காக்கா கூட்டாங்க மேய்ஞ்சின்னு இருக்குல்ல, இதெல்லாம் கீழே போட்டால் பொறி தின்னு இருக்குல்ல, டப்புன்னு ஒரு சிட்டிக்கு போட்டால் தபதபன்னு ஓடும்ல, ஆமாம் அந்த சம்பவம் தான் நடந்தது. இதோடு நீங்கள் சிறுத்தை கருத்துன்னு வெளில சொல்லாதீங்க. ஆமாம். பூனைன்னு சொன்னால் கூட பூனைக்கு கூட கொஞ்சம் ஒரு இது இருக்கும். அதால் பொறுக்கி கும்பல், நான் எல்லாரையும் சொல்ல, எல்லா விடலையும் சுற்றி சொல்ல, பொறுக்கி கும்பல், வெறும் பொறுக்கி இல்லை கும்பல், கூலிப்படை கும்பல். வெறும் பொறுக்கி கும்பல்னு சொன்னால் நல்லா இருக்கு. அண்ணா ஒரு அடைமொழி இருக்குல்ல, கட்ட பஞ்சாயத்து பொறுக்கி கும்பல் அப்படின்னு. சார் இவனுக்கு எங்கே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். போய் ஒரு வன்னியரை போய் மிரட்டுருவே நீ? ஒரு தேவரை மிரட்டுருவியா? சும்மா 10 பேரை தண்ணி கிண்ணியை போட்டு ஒரு சேஷனே ஒரு 10 பேர் நிற்பீங்க. நான் எல்லா விடுதலை சித்தலையும் திரும்ப திரும்ப சொல்லலை. அதில் கொள்கை பிடிப்போடு இருக்கிற என் ரத்த சொந்தங்களும் அதில் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் பேரை சொல்லின்னு பொறுக்கி தின்னுங்கண்ணே, அப்படி போய் நின்றுங்கண்ணே, எதனா ஒன்றா திகிச்சின்னு ஒரு 10 பேர் போய் நிற்பேன். அடக்காரமாக முடிச்சவனும். இப்போ இந்த ஒரு மாதிரியான ஒரு 10 பேர் வந்து எதனா காசு கீசு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஏ கொடுத்துடியா என்ன? ஆமாம், அது நானே நிறைய பார்த்துருக்கேன். நிறைய கடைகளில் இப்படி வராங்கனாலே ஆமாம், ஏன் பண்ணியா குடிச்சே ஏதாவது ஒருத்தர் 2 பேர்னா சகஜமாக என்னங்க ஏதுன்னு பேசுவோம். மொத்தமாக போனால் ஒரு மாதிரியா இருக்கும்.